அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த தலைப்புல என்ன பார்க்க போறோம் சரிங்களா? அடுத்து என்ன தலைப்புல நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க சரிங்களா? வாங்க நம்ம சேனல்ல அடுத்த தலைப்பு என்ன அப்படின்றது ஐந்தினை 70. மாணவர்களே, நம்ம என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம்? 11 கீழ்கணக்கு அப்படின்றத அகநூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஐந்தினை 70 ஆசிரியர் மூவாதியார். இது எந்த திணையை சேர்ந்தது? அகத்திணையை சேர்ந்தது. தலைப்பு என்ன அப்படின்னா ஐந்தினை 70 ஆசிரியர் மூவாதியார். காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 70 பாடல்களை கொண்டது. திணைக்கு ஒரு திணைக்கு 14 பாடல்களின் வீதம். ஒரு திணைக்கு 14 பாடல்களின் வீதம் 5 திணைகளுக்கும் மொத்தம் 70 பாடல்களை உள்ளடக்கியது. 5 திணை 70. திணை 5 திணைகளும் அகத்திணையை சார்ந்தது. 5 திணைகளுக்கும் அகத்திணையை சார்ந்தது திணை. அதோட திணை வைப்பு முறை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஆமா, அந்த திணை வைப்பு முறை இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்படக்கூடிய முதல்வாரியான வினாக்கள் இப்படிதான் கேட்கப்படும் சரிங்களா? இப்ப 5 திணை 70 திணை வைப்பு முறையை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய திணை வைப்பு முறை கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் குறிஞ்சி, 2 முல்லை, 3 பாலை. நல்லா கவனிங்க. பாலை என்பதனோர் படிவம் கொள்ளும். நம்மளோட வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பாலை நீளத்தை சொல்லியிருக்கோம். பாலை என்பதனோர் படிவம் கொள்ளும் எங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். தொல்காப்பியர் என்ன சொன்னாரு அப்படின்னா 5 திணைகள்ல 4 திணையை தான் சொன்னாங்க. பாலை என்பது பிற்காலத்தில் தற்காலத்தில் சேர்க்கப்பட்ட கூடிய ஒரு திணைதான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஆசிரியர்கள் எல்லாரும் தன்னுடைய திணையை மெய்ப்பிப்பதற்காக எப்படி வரிசைப்படுத்துறாங்கன்னு கவனிங்க. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். சரிங்களா? வரிசைப்படுத்து திணை வைப்பு முறை. 5 திணை 70 உள்ளடக்கம் பாருங்க. 5 திணை 70 பாடல்கள் எதை சுட்டி செல்கின்றன? தனது 5 திணை 70 ஆசிரியர் மூவாதியார் கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர். கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. அப்ப கள்ளர்னா யாரு அப்படின்னா, யாரு கள்ளர்னா? திருடுறது, அதாவது கள்ளர், களவாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திருட்டுத்தனம் செய்பவர்கள். யாரு? காதலர். கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர். சுரம் தெரியும் இல்லையா? பாசுரம், சுரம். இது அவங்களுக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா? உள்ளம் படர்ந்த நெறி, யாருக்குமே தெரியாம வழங்கக்கூடிய காதலர்கள் உள்ளம் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் மூவாதியார் 5 திணை 70 சுட்டி செல்கிறார். சரியா? பாலை நிலத்தோட கொடுமைகள், அதாவது நம்மளுடைய திணையும் நிலமும் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன திணையில என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். பாலையில என்ன நடந்திருக்கும்? பாலை திணைக்கு நம்மளுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இல்லையா? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் தான் உரிபொருள். அப்ப அந்த உரிபொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவனும் தலைவியும் பாலை நிலத்து வழியாக உடன்போக்கு சென்றனர். பாலை நிலத்து வழியாக உடன்போக்கு சென்றனர். உடன்போக்கு மீன்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வட்டார வழக்கப்படி ஓடி போதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த உடன்போக்கு போகும் பொழுது மணல் வழியா, பாலை நிலத்துல மணல் வழியா போகும் பொழுது தலைவியால நடக்க முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. அப்படி அவங்க உட்காரும் பொழுது ஒட்டகங்கள், பாலை நிலத்துல இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் என்பது அந்த நிழல்ல போய் தான் தலைவி உட்கார்ந்தாங்க. அப்ப நற்றாய் தேடி போகும் பொழுது ஒட்டகப்பாகனை போய் மிரட்டியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் மகள் இந்த வழியாக நடந்து போகும் பொழுது ஒட்டகமானது என் மகளை
கடிக்க வந்துச்சா அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. அப்ப பாலை நிலத்துல எவ்வளவு ஒரு கொடுமையான செய்தியை தலைவி அனுபவிச்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. இங்க கவனிங்க, புல்லுனர் இல்லார் நடுங்க சிறு மாலை கொள்ளுனர் போல வரும். புல்லுனர் இல்லா நடுங்க சிறு மாலை கொள்ளுனர் போல வரும். எது? பாலை நிலத்தோட கொடுமை, அவ்வளவு ஒரு தாக்கங்கள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிழலே இல்லாத ஒரு இடத்துல குதிரை ஒட்டகத்தோட நிழல்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி பாலை நிலத்தோட கொடுமை அப்படின்னு சொல்றோம். சரியா? அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 570 பொறுத்த வரைக்கும் நிமித்தங்கள் பாக்குறாங்க. நிமித்தங்கள்னா என்ன? இன்னைக்கு நம்ம அத சகுனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு சாதாரணமான ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணமே, ஆடி மாசத்துல கணவன் மனைவி ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்றதற்காக தலைவியை தாய் வீட்டுக்கு அனுப்பும் பழக்கம் இன்ன வரைக்கும் நம்ம தமிழர்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். யாருக்காவது ஏன்ற செய்தி தெரியுமா? ஆடி மாசத்துல தலைவனும் தலைவியும் ஒண்ணு சேரக்கூடாது. ஏன் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஆடி மாசத்துல தலைவன் தலைவி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்கும். ஏன்னா அவங்களுடைய கணக்குப்படி. சரியா? நிமித்தங்கள். அப்ப இந்த சகுனம் பார்க்கிற செய்தி எதுல குறிப்பிடுறாங்க? ஃபர்ஸ்ட் 14 கீழ்கணக்கு நூல்கள் 570 வெளியிடக்கூடிய ஒரு செய்தி தான் இது. சித்திரை மாதத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா சித்திரை மாதத்துல அதிகப்படியான அக்கினி வெயிலும் கத்திரி வெயிலும் அடிக்கும் பொழுது குழந்தைக்கு வெப்பு நோய் தாக்கு விடும். வெப்பு நோய்னா என்ன அப்படின்னா கழுத்து கழலை நோய், தைராய்டு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப அந்த குழந்தையால வெயிலோட தாக்கங்களை ஏற்றுக்கொள்ளாத போது அதனால் பொறுத்து கொள்ள முடியாது, குழந்தைக்கு என்ன வேணாலும் ஏற்படும்ன்றதுக்காக தான் தலைவன் தலைவிய பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சகுனத்தை இன்ன வரைக்கும் நம்ம பாக்குறோம். அப்ப நிமித்தங்கள், நிமித்தம் மீன்ஸ் சகுனம் பாக்குறாங்க. தும்முறாங்க. இன்னைக்கும் நம்ம தும்மிட்டாங்க அப்படின்னா என் பிள்ளை தும்மிருச்சு, என் பையன் தும்மிட்டான் சொல்லுவாங்களே. ஏதாவது ஒரு செய்திய நம்ம வருத்தப்பட்டு தெரிவிக்கும் பொழுது தும்மிருச்சு, அது நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். பெண்களுக்கு இடக்கண் துடித்தல். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இடக்கண், பெண்களுக்கு இடக்கண் துடிச்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட செய்தி நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வழக்கண் துடிச்சிருச்சு அப்படின்னா அது நல்ல செய்தி வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். சரியா? தமிழ்ல ஒரு நிமித்தங்கள் பார்க்கக்கூடிய திணை நம்மளுக்கு 570 சொல்லப்பட்டிருக்கு. இது போக ஆந்தை அலறுதல். இன்னைக்கு தமிழர்கள் மட்டும்தான் ஆந்தை அலறிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஆந்தை அலறக்கூடாதே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆந்தை ஒரு குல தெய்வமாகவே பாவிக்கப்பட்டு வருகிறது என்பது நம்ம அறிஞ்ச செய்திதான். வெளிநாடுகள்ல ஆந்தை என்பது குல தெய்வமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? அறிஞ்ச செய்தியை தான் இங்க வெளிப்படுத்துறோம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, மணமகன்கிட்ட உத்தரப்பத்திரம் எழுதி வாங்கக்கூடிய ஒரு சகுனம் இன்ன வரைக்கும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம சீர்வரிசை கொடுத்துட்டு சீர்வரிசையை எழுதி வாங்கிக்கிறோம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனோம்னா கல்யாணத்தை பதிவு பண்ற போது நம்ம சைன் பண்றோம் இல்லையா? ஆனா மணமகன்கிட்ட மணமகளை நீ எப்படியெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு உத்தரப்பத்திரம் எழுதி வாங்கக்கூடிய திணை 570 தான். சரியா? அதாவது 14 கீழ்கணக்க பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னா 14 கீழ்கணக்க பொறுத்த வரைக்கும் எந்த பாடலுக்குமே கடவுள் வாழ்த்து இல்லைங்க. ஆனா இந்த 570க்கு மட்டும்தான் விநாயகர் வணக்க பாடலை உள்ளடக்கியது என்ற ஒரு அரிய ஒரு செய்தியை மூவாதியார் பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? 570 மரபு குறிப்பு என்ன அப்படின்னா, கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. கள்ளத்தின் ஊக்கம் உரம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்ற ஒரு அழகான செய்திய மரபு குறிப்பா வெளியிட்டு இருக்காங்க. நிமித்தங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை உணர்வினை 570 எடுத்து எம்புகிறது. நம்பிக்கை, நம்புனாங்க மக்கள். இன்னைக்கும் நம்புனா கைவிடப்படோர் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம் இல்லையா? நிமித்தங்கள் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அதை கைவிடப்படல அப்படின்றது ஒரு மரபு தான். சரியா? மணமகன்கிட்ட இருந்து மணமகள் வாங்கி கொடுக்கிற ஒரு உறுதி பத்திரம் வரிசையில இன்ன வரைக்கும் நம்ம அதை கையாண்டுகிட்டு வரோம்.
கீழ்கணக்கு நூல்கள் எதிலும் கடவுள் வாழ்த்து பாடல் இல்ல. ஆனா அழகான கடவுள் வாழ்த்து பாடல் விநாயகர் வணக்கத்துடன் தொடங்கப்பட்டது இந்த 570 என்ற ஒரு அழகான செய்தியை மூவாதியார் பதிவு பண்ணியிருக்கார். சரியா? இதுதான் 570 அரியதொரு செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.